Hi friends, marketing என்ன மார்க்கெட்டிங்க்கு சேல்ஸ்க்கு என்ன வித்தியாசம் மார்க்கெட்டிங் ஒரு பிசினஸ்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இப்படி மார்க்கெட்டிங்கை பத்தி எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல போட்டுருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு மறக்காம அந்த வீடியோவை பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தி 10 கமெண்ட்ஸ்க்கு மேல வந்துச்சுனா அடுத்த ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டோட growth பத்தியும் அந்த ப்ராடக்ட்டோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினால தான் இன்னைக்கு நாம பல ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜிங்கறத இன்னும் ஒரு 10 நாள்ல இன்னும் ஒரு 7 நாள்ல இன்னும் ஒரு 3 நாள்ல உங்களுக்காக ஸ்டோரி மாதிரி அப்லோட் பண்ணப்படும். வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. நான் உங்கள் விக்னேஷ். Information is well. 1948 Cadbury அப்படிங்கிற கம்பெனி இந்தியாவுக்கு வந்துச்சு. ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. கேட்பரின்னு எடுத்துட்டோம்னா அதில் முக்கியமான ப்ராடக்ட் டைரி மில்க். டைரி மில்கில் 5 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் பல வகையாக இருக்குது. இந்த கம்பெனி ஏன் இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களோட கேம்பெயின்ஸ் எல்லாத்தையுமே அட்வர்டைஸ்மெண்ட்டாக நடத்துனாங்க. உதாரணமாக நல்லது ஒரு ஆரம்பம், ஸ்வீட் எடு கொண்டாடு, அது மட்டும் இல்லாமல் அந்த சாங் இப்படி எதுக்கு இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டை அக்ரெசிவ் நடத்தினா நம்ம பார்த்தோம்னா இந்தியன்ஸோட மைண்ட் செட்டை மாற்ற தான். இந்தியன்ஸோட மைண்ட் செட்டை எதுக்கு மாற்றணும்னு நம்ம யோசிச்சோம்னா இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் காமனாக சாக்லேட் அப்படிங்கிற ஒன்று குழந்தைங்களுக்கான உணவு தான். இந்த மைண்ட் செட்டை மாற்றி சாக்லேட்டுங்கிறது எல்லாருமே சாப்பிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டை அக்ரெசிவாக நடத்தினாங்க. இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துலேயும் நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னாவே தெரியும், ஒரு குழந்தைகள் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் அண்ட் பெரியவங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பர்த்டேக்கு ஸ்வீட் கொடுத்துருந்த நம்மளை சாக்லேட் கொடுக்க வச்சாங்க. தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைக்கு கூட டைரி மில்க் கொடுக்க ப்ரொமோட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிற எல்லாத்துட்டையும் லவ் இருக்க இல்லையோ கம்பல்சரி டைரி மில்க் இருக்கும். அந்தளவுக்கு எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் ஆயிருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் சாக்லேட் மார்க்கெட்டில் 70% ஆஃப் சார் கேட்பரி கிட்ட தான் இருக்குது. டாமினோஸ் பீஸா ஆர்டர் பண்ணும்போது கூட 4-5 ஆரிகனோ பேக்கெட்ஸ் கொடுப்பாங்க. நாம் எவ்வளோ பீஸா ஆர்டர் பண்ணுறோமோ அதை விட அதிகமாக தான் அந்த பேக்கெட்ஸ் இருக்கும். எதுக்காக எக்ஸ்ட்ரா பேக்கெட் கொடுக்குறாங்க, அது அவங்க லாஸ் தானே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுதான் இல்லை. அந்த எக்ஸ்ட்ரா ஆரிகனோ பேக்கெட்ஸ் எல்லாமே அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் ஆகுது. அதாவது மார்க்கெட்டிங்கில் டாப் ஆஃப் த மைண்ட் அவேர்னஸ்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை பேஸ் பண்ணி உங்கள் மைண்டில் ஒரு ப்ராடக்ட் என்ன சர்வீஸ் வருதோ அதுதான் உங்களோட டாப் ஆஃப் த மைண்ட் அவேர்னஸில் இருக்குன்னு அர்த்தம். உதாரணமாக நான் கூல்ட்ரிங்க்ஸ்னு சொல்கிறேன்னா கொக்கோகோலா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா கொக்கோகோலா தான் உங்களோட டாப் ஆஃப் த மைண்ட் அவேர்னஸில் இருக்குன்னு அர்த்தம். அதே பெப்சி வந்துச்சுன்னா பெப்சி தான் உங்களோட டாப் ஆஃப் த மைண்ட் அவேர்னஸில் இருக்குன்னு அர்த்தம். இப்படி டாமினோஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் ஆஃப் த மைண்ட் அவேர்னஸுக்கு அவங்களோட அந்த எக்ஸ்ட்ரா ஆரிகனோ பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பீஸா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஆரிகனோ பேக்கெட்ஸை ஒன்றா கிச்சனில் வச்சிருப்போம், இல்லை டேபிள் மேலே வச்சிருப்போம், அப்படி இல்லைன்னா டிவி பக்கத்தில் வச்சிருப்போம். ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த எக்ஸ்ட்ரா ஆரிகனோ பேக்கெட்ஸ் எதிர்த்து நம்ம கண்ணில் படும்போது பீஸா சாப்பிட்டோம்ல நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகத்துக்கு வரும். இன்னும் ஒரு சிலருக்கு இன்றைக்கி நம்ம பீஸா ஆர்டர் போட்டு சாப்பிடலாம்னு சொல்லி பீஸாவும் ஆர்டர் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா ஆரிகனோ பேக்கெட்ஸோட வேலையை எகைன் உங்களை பீஸா ஆர்டர் பண்ண வைக்கிறது தான். 1970s இந்தியாவில் ஆயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டின் கேனில் தான் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேராஷூட்டும் அதே மாதிரி தான் அவங்களோட ஆயில்ஸை டின்னில் தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேராஷூட் கம்பெனி எடுத்துட்டோம்னா அது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். மரியலா ஃபேமிலி தான் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சமயத்தில் ஹர்ஷத் மரிவாலா அப்படின்னு ஒரு புது தலைமுறையை சேர்ந்த புது ஜென்ரேஷன் ஃபேமிலி மெம்பர் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் ஏடாறாரு. அவர் அந்த பேராஷூட் கம்பெனியை ஒரு ப்ரீமியம் கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பேராஷூட் கம்பெனியோட பேக்கேஜிங்கை பார்த்தாலே மக்களுக்கு குவாலிட்டி தெரிஞ்சுக்கணும், அந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதனால் அந்த பேக்கேஜிங்கை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இனிமேல் பேராஷூட் கம்பெனியோட ஆயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டின்ஸில் வராது, பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் வரும் அப்படின்னு சொல்லி கடைக்காரங்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் கடைக்காரங்க எல்லாருமே அதை ஒத்துக்கல. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி இதே மாதிரி பிளாஸ்டிக்கில் ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஓட்ட பண்ணிருச்சு, ஆயில்ஸ் லீக் ஆகி மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. இதனால் பேராஷூட் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கிற கார்னர்ஸை எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வராங்க. அப்போ தான் இலையால் பிடிக்கவும் முடியாது, கடிக்கவும் முடியாதுன்னு சொல்லி இவங்க அப்படி பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே ரன் பண்ணி கட்டுறாங்க. ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு 4-5 இலைகளை விட்டுட்டு அதுக்குள்ளே 4-5 அந்த பேராஷூட் பாட்டிலையும் போடுறாங்க. 2 நாள் கழித்து அந்த பேராஷூட் பாட்டிலை வெளியே எடுக்கும்போது ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2 நாள் உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோவில் ரெக்கார்டு பண்ணி அந்த கடைக்காரங்கிட்டே கட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா கடைக்காரங்களுமே பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் பேராஷூட் ஆயில் வாங்கி வச்சாங்க. அப்படி வாங்கி வச்சதுக்கப்புறம் பேராஷூட் ஆயில்ஸோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. எதனாலாம் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கம்பெனியோட ஆயில்ஸை பார்த்திங்கன்னா டின் கேனில் அடுக்கி வச்சுருந்தாங்க. பேராஷூட் ஆயில் தான் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கண்ணில் தெரிகிற மாதிரி எல்லா இடத்துலையுமே சின்ன சின்னதாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வர எல்லா பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கார்னர் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன், தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.